பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், அதாவது கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு உதவுறதுக்காக உங்களால முடிஞ்ச தொகையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஒரு நிதி சேகரிச்சார்ல, அந்த நிதிக்கு பேர் தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். அந்த நிதியை பத்தி ஏதாவது கேள்வியை ஏதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் கேட்டார்னா அந்த கேள்வியை அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரதமருடைய அலுவலகம் மக்களவையினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸுக்கு பொதுமக்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை பத்தின கணக்கு வழக்கையெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறது தான் பிரதமருடைய அலுவலகம் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பத்தின தகவல்களை ரகசியமாகவே வச்சிருக்காங்க? இதுல ஏன் அவங்க வெளிப்படைத்தன்மையோட செயல்பட மாட்டாங்க? அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பத்தி எந்த விதமான கேள்வியையும் நாடாளுமன்றத்துல கேட்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு பிரதமர் அலுவலகம் எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. குறிப்பா மக்களவையினுடைய நடத்தை விதிகளை அவங்க இந்த இடத்துல பாயிண்ட் பண்றாங்க. விதி எண் 41 அதுல இருக்கிற 8வது விதியையும் 17வது விதியையும் அவங்க சுட்டி காட்டி பேசுறாங்க. 8வது விதியில என்ன சொல்லுது? அரசாங்கத்தினுடைய பொறுப்பின் கீழ் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு அந்த விதியை இவங்க சுட்டி காட்டுறாங்க. 17வது விதி என்ன சொல்லுது? அரசின் கீழ் இயங்காத அமைப்புகள் அல்லது மனிதர்கள் தொடர்பான எந்த விதமான கேள்வியையும் நாடாளுமன்றத்துல கேட்க அனுமதிக்கப்படாது. இந்த இரண்டு விதிகளும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு பொருந்தும். அதனால அது பத்தின கேள்விகளை நாடாளுமன்றத்துல கேட்க நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு மக்களவை செயலாளருக்கு பிரதமருடைய அலுவலகம் தெரியப்படுத்துறாங்க. மூணாவதா ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற அந்த நிதி முழுமையும் மக்களுடைய பங்களிப்பால உருவாக்கப்பட்ட நிதி தானே தவிர அரசாங்கம் பட்ஜெட் போட்டு இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸுக்குன்னு இவ்வளவு தொகை ஒதுக்குறதாக எந்த இடத்துலயுமே சொல்லல. அரசாங்கத்தினுடைய பணம் அதுல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை பத்தின பதில் சொல்ல வேண்டிய தேவை நாடாளுமன்றத்துல இல்லை அப்படிங்கிறது தான் பிரதமர் அலுவலகத்தினுடைய வாதம். இது பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமருடைய தேசிய நிவாரண நிதி PMNRF, அதுக்கும் டிஃபென்ஸ் போர்சஸ்க்காக ஒதுக்கப்பட்ட NDF சொல்லப்படுற தேசிய பாதுகாப்பு நிதி, இந்த இரண்டை பத்தியுமே எந்த விதமான கேள்விகளையும் நீங்க மக்களவையில அனுமதிக்க கூடாது அப்படின்னு பிரதமர் அலுவலகம் சொல்லுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னு தான் பிரதமர் அலுவலகம் சொல்றாங்க. அவங்க டெக்னிக்கலா லீகலா விதிகளின் அடிப்படையில இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பில்லை அப்படின்னு இந்த இடத்துல நிறுவ ட்ரை பண்றாங்க. அது இருக்கட்டும். ஆனா தார்மீகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லையா என்ன? ஆதாரங்களோட பார்க்கலாம் வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எதுக்கு தொடங்கினாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். 2020 மார்ச் மாதத்துல கொரோனா இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு. லாக்டவுன் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதனால தொழில் முடங்கிருச்சு, வருமானம் இல்லை, அரசாங்கமுமே நிதி பற்றாக்குறையில தள்ளாட ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமான மருத்துவ உட்கட்டமைப்புல இந்திய அரசாங்கம் செலவு செய்ய வேண்டியிருந்துச்சு. நிறைய மருத்துவ பொருட்கள் தடுப்பூசிகளுக்காக முதலீடு செய்ய வேண்டியிருந்துச்சு. உயிரிழக்கிற மக்களுக்கு உதவுறதுக்காகவும் பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த தேவைகளுக்காக தான் பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பிரதமர் மோடி உருவாக்கி இருக்கிறதாக அறிவிக்கிறாரு. சரி, ஏற்கனவே PMNRF, அதாவது பிரதமருடைய தேசிய நிவாரண நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அதை பயன்படுத்தாம ஏன் பிஎம் கேர்ஸ்னு ஒண்ணு கொண்டு வரீங்க அப்படின்னு அப்பவே ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன்ல உடனடியாக உதவி தேவைப்படுது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டையே உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அதை எப்படி சமாளிக்கிறது, அதை தற்காத்துக்கிறதுக்காக இல்ல அதுல இருந்து மக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகள் வேணுமோ அதையெல்லாம் செய்யறது உட்பட எல்லா விஷயத்துக்குமே இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பயன்படுத்துவோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை நாடாளுமன்றத்தின் மூலமாக ஒரு அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக அவங்க உருவாக்கலை. பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறத ஒரு அறக்கட்டளையாக, அதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்டாக தான் மத்திய அரசு பதிவு பண்றாங்க. அதாவது சில NGOக்கள் இருப்பாங்க, சமூகம் சார்ந்த சங்கங்கள் இருப்பாங்க, அதை தாண்டி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்குவாங்க இல்லையா, அதுக்கு நிகரான ஒரு தனியார் அறக்கட்டளை போன்ற ஒரு அமைப்பாக தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸை அப்பவே பதிவு பண்றாங்க.
அது எப்படி மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய தொகையை வாங்குறீங்க, அது மக்களுக்காக பயன்படுத்த போறேன்னு சொல்றீங்க, ஆனா அது ஒரு அறக்கட்டளையாக நீங்க மாத்துறது எப்படி நியாயமாகும்? அரசாங்கம் நடத்துறது தானே, அதுக்கே நீங்க ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கல அப்படின்னு அப்பவே விமர்சனங்கள் எழுந்தது. நீதிமன்றத்துக்கும் வழக்கு போச்சு. ஜனவரி 2023 டெல்லி உயர்நீதிமன்றத்துல மத்திய அரசு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இந்த PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அறக்கட்டளை அல்ல, அதை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்றாங்க. 2023 ஜனவரி மாதம் டெல்லி உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது. அப்போ மத்திய அரசு சொன்னது என்னன்னா, PM கேர்ஸ் ஃபண்ட் மத்திய அரசினுடைய அறக்கட்டளை இல்ல, அந்த அறக்கட்டளையை மத்திய அரசு இயக்கவும் இல்லை, பின்னாட்கள்ல அதை இயக்கும் எண்ணமும் இல்லை அப்படின்னு அதுல பதிவு பண்றாங்க. PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்டினுடைய நிர்வாக வசதிக்காக தான் அதனுடைய சேர்மனாக பிரதமரும் மற்ற அரசு அதிகாரிகளும் மற்ற அமைச்சர்களும் இருக்காங்களே தவிர அரசாங்கத்துக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இது அரசாங்கத்தின் கீழே வர ஒரு அறக்கட்டளை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அறக்கட்டளை பத்தின தகவல்களை RTI மூலமாகவும் கேட்க முடியாது அப்படிங்கிறதையும் மத்திய அரசு நீதிமன்றத்துல சொல்றாங்க. சரி, மத்திய அரசினுடைய கருத்தை பார்த்துட்டோம். ஆனா ஆதாரப்பூர்வமாகவும் தார்மீக அடிப்படையிலையும் இந்த விவகாரத்துல நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒண்ணா பார்க்கலாம். முதல் கேள்வி, PM கேர்ஸ் ஃபண்டை மத்திய அரசு உருவாக்கலையா? PM கேர்ஸ் ஃபண்டுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லையா? இருக்குன்னு சொல்றாரு CPM மாநிலங்களவை உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ். 2020 மார்ச் 28 அதாவது PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டதுக்கு அடுத்த நாள் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்க ஒரு நோட்டிபிகேஷனை வெளியிடுறாங்க. அதுல ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த PM கேர்ஸ் ஃபண்டுக்கு நிதி கொடுக்கலாம், அப்படி கொடுத்தாங்கன்னா அதை நாங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியாக எடுத்துக்கொள்வோம், அதுக்கு இந்த நிதி எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத அதான் சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அடிப்படையில அவங்க அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்ப சொல்றேன். அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எனி ஃபண்ட் செட் அப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், நல்லா நோட் பண்ணுங்க, செட் அப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் qualifies for CSR expenditure. So any contribution to PM cares qualifies as CSR. இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். அதுல என்ன சொல்றாங்க, மத்திய அரசால நிறுவப்பட்ட எந்த ஒரு நிதியத்துக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொகையை நாங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் அடிப்படையில அந்த நிறுவனம் ஒதுக்கி வைத்த ஒரு தொகையாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் 2020 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? PM கேர்ஸ் ஃபண்டுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நிதி கொடுக்கலாம், ஏன்னா அது மத்திய அரசால நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்றாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொன்னதுக்கு எதிராக பிரதமருடைய அலுவலகம் அந்த PM கேர்ஸ் ஃபண்டை மத்திய அரசு உருவாக்கலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருடைய பேச்சை நம்ம நம்புறது? இரண்டாவதா இன்னொரு ஆதாரத்தையும் சொல்றாரு ஜான் பிரிட்டாஸ். 28 மே 2020 மத்திய அரசு ஒரு கெசட் நோட்டிபிகேஷன், அதாவது அரசிதழ்ல ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில கம்பெனிஸ் ஆக்ட் 2013 467வது பிரிவுல PMNRF, அதாவது பிரதமருடைய தேசிய நிவாரண நிதியோட PM கேர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் நாங்க சேர்க்கிறோம், ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு அதை அரசிதழையும் வெளியிடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி பிரதமருடைய தேசிய நிவாரண நிதி ஒரு அரசால அங்கீகரிக்கப்பட்ட, நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதியமாக இருக்கோ அந்த லிஸ்ட்ல நாங்க PM கேர்ஸையும் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அரசிதழ் வெளியாகிறது என்னவோ மே மாசம், ஆனா மார்ச் 28, 2020 அதாவது முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தேதியிலிருந்தே இந்த சட்ட திருத்தம் செல்லுபடியாகும் அப்படின்னு பின் தேதியிட்டு இந்த அரசிதழை வெளியிட்டிருக்காங்க. PM கேர்ஸ் ஃபண்டு தனியாரினுடைய ஒரு அறக்கட்டளை, மத்திய அரசுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொன்னா அந்த பேரை எதுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டத்தை திருத்தி உள்ள கொண்டு வந்து சேர்த்தீங்க? அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாமையே நீங்க அப்படி வந்து சேர்த்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ஜான் பிரிட்டாஸ். ஒரு பக்கம் PM கேர்ஸ் ஃபண்டுக்காக சட்டத்தையே மாத்துறாங்க, இன்னொரு பக்கம் அந்த PM கேர்ஸ் ஃபண்டுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி நியாயமாகும்? பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக, எதையோ மறைக்கிறதுக்காக தான் மத்திய அரசு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஜான் பிரிட்டாஸ். அதனால பிரதமருடைய அலுவலகம் இப்போ ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்களே, அதாவது PM கேர்ஸ் ஃபண்டை பத்தி யாரும் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்க அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்னு, அந்த கடிதத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, நாடாளுமன்றத்துல அதை பத்தி கேள்வி கேட்க அனுமதிக்கணும் அப்படின்னு ஜான் பிரிட்டாஸ் வலியுறுத்தி இருக்காரு. சரி, இரண்டாவது கேள்விக்கு வருவோம்.
அரசாங்கத்தின் கீழ் இயங்காத அமைப்புகள் பத்தி மக்களவையில எந்த விதமான கேள்வியும் எழுப்பக்கூடாதுன்னு பிரதமர் அலுவலகம் சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய ஆதாரத்தை வச்சு இந்த இடத்துல பேசலாம். தார்மீக பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் தெரியுமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கலாம். பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு மக்கள் நிதி கொடுக்கணும்னு கேட்டது யாரு? பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை நம்பிதான் அவ்வளவு பெரிய தொகையை மக்கள் கொடுத்தாங்க. ஏதோ சீட்டு கம்பெனியை நம்பியோ இல்ல எம்எல்எம் நடத்துற ஏஜென்சியை நம்பியோ மக்கள் அந்த பணத்தை கொடுக்கல. பிரதமர் அப்படிங்கிறவர் யாரு? அரசியல் அமைப்பால உருவாக்கப்பட்ட ஒரு பதவி தான் பிரதமர் பதவி. அந்த பதவியில இருக்கிற ஒரு நபரை நம்பிதான் மக்கள் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. பிரதமரை நம்பி கொடுக்குறாங்கன்னா அது மத்திய அரசை நம்பி கொடுக்கறதாக தான் அர்த்தம். அப்புறம் எப்படி இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு பிரதமர் அலுவலகத்தால சொல்ல முடியுது? இன்னொரு முக்கியமான ஆதாரத்துக்கு வருவோம். இந்த ஆதாரம் பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லயே இருக்கு. இந்த பிஎம் கேர்ஸை ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை பிஎம் கேர்ஸ் வெப்சைட்லயே நம்ம பார்க்கலாம். அதுல பிரதமர் மோடி சேர்மன் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. அவரு என்ன பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல அவரு கையெழுத்து போட்டிருக்காரு. இப்ப நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய பெயர் போட்டு நான் கையெழுத்து போடுவேன். அதுக்கு கீழே நான் விகடனுடைய ஒரு நிருபர் அப்படிங்கிறத பதிவு பண்ணனா என்ன ஆகும்? அந்த ப்ராப்பர்ட்டியில விகடன் நிறுவனத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகும். அல்லது விகடன் நிறுவனம் சார்பாக நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்போ இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், இந்த பிஎம் கேர்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா பிரதமர் அப்படிங்கிற அந்த பொறுப்பை அந்த இடத்துல நரேந்திர மோடி பயன்படுத்துறாரு. வெறும் நரேந்திர மோடி அப்படின்னு மட்டும்தான் அந்த இடத்துல கையெழுத்து போட்டிருக்கணும். அப்போ பிரதமர்னு அந்த இடத்துல பொறுப்பு போட தெரியுது. ஆனா அந்த பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. இது என்ன வகையில நியாயமாகும்? இவ்வளவே அந்த டாக்குமெண்டினுடைய ஃபர்ஸ்ட் பேராவிலேயே இந்த ட்ரஸ்டினுடைய சேர்மனாக பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல பதிவே செய்யப்படுது. நரேந்திர மோடின்னு கூட அதுல சொல்லப்படலை. அதாவது நாளைக்கு எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அவர் தான் இதனுடைய சேர்மனாக இருப்பார் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால, பிரதிநிதிகளால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ மக்களுடைய அரசாங்கத்தினுடைய அத்தாட்சி அவர் தானே. அப்படி இருக்கும்போது நீங்க சட்டத்தின் அடிப்படையில சொல்லலாம் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு. ஆனா தார்மீக அடிப்படையில மக்கள் யாரை நம்பி அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பையாவது மத்திய அரசு ஏத்துக்கணும்ல. அதையும் தட்டி கழிச்சா என்ன நியாயம்? அந்த ஆவணத்தில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டீஸ், அதாவது நிர்வாக அறங்காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் சேர்மனாக இருப்பாரு. அதை தாண்டி உள்துறை அமைச்சர் இருப்பாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருப்பாரு, நிதித்துறை அமைச்சரும் இருப்பாரு. இவங்க மற்றும் அந்த ட்ரஸ்டுக்காக உருவாக்கப்பட்ட அந்த போர்டுல இருக்கிற அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சந்திச்சு அப்பப்போ பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எங்க சந்திப்பாங்க? இங்கேயாவது தனியார் ஹோட்டல்லையா? அரசினுடைய அலுவலகத்துல தானே சந்திப்பாங்க. பிரதமர் மோடி அந்த மீட்டிங்ல பங்கேற்கணும்னா எங்க இருந்து பங்கேற்பாரு? ஒன்னும் அரசு அலுவலகத்துல பங்கேற்பாரு, இல்ல பிரதமருடைய அலுவலகத்துல இருந்து பங்கேற்பாரு. அந்த பிரதமருடைய அலுவலகம், அரசு அலுவலகம் இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்லையா? அப்போ தனியாருடைய அறக்கட்டளைக்கு எதுக்கு மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் பிரதமரும் செலவு செஞ்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஒரு கேள்வி வருதுல. நீங்க மத்திய அரசு அலுவலகங்களை பயன்படுத்திப்பீங்க, ரிசோர்சஸை பயன்படுத்திப்பீங்க, ஆனா உங்களுக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன சார் நியாயம் இது? இன்னொரு ஆதாரமும் இருக்கு. ஏப்ரல் 2020 இருந்து மார்ச் 2021 வரைக்கும், அதாவது கொரோனா பீக்ல இருந்த அந்த காலகட்டத்துல மத்திய அரசு ஊழியர்கள் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு அவங்க விருப்பப்பட்டா வாலண்டியராக பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நிதியமைச்சகம் சார்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு நிதி கொடுக்க விரும்புகிற அரசு ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்து நேரடியாக நிதியமைச்சகமே பணத்தை எடுத்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தனியார் அறக்கட்டளைக்கு அரசாங்கம் அவங்களுடைய ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்து பணத்தை எடுத்து அனுப்புமா? ஆனா அப்படி சம்பளத்துல இருந்து பணத்தை பிடிச்சி அந்த பணத்தை பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு அனுப்பியும் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு மத்திய அரசு சொல்றது வேடிக்கை இல்லை. மூணாவது கேள்வி, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல இருக்கிறது முழுமையாக மக்களுடைய பணம் மட்டும் தானா அப்படிங்கிறது தான். 2019 இருந்து 2022 வரைக்குமான காலகட்டத்துல மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க கிட்டத்தட்ட 2900 கோடி ரூபாயை இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு சிஎஸ்ஆர் நிதியாக கொடுத்திருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது அரசினுடைய நிறுவனம் தான். அந்த நிறுவனம் சார்பில் ஒரு தொகை கொடுக்கப்படுதுன்னா அது அரசாங்கம் கொடுக்கிற தொகை தானே அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே.
அப்படி இருக்கும்போது பிஎம் கேர்ஸுக்கு எந்த விதமான தொகையையும் அரசாங்கம் கொடுக்கலை அப்படிங்கிற மத்திய அரசினுடைய வாதம் எப்படி செல்லுபடி ஆகும்னு கேட்கிறாரு அவரு. இந்த விவகாரத்துல இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த கேள்விகளை எல்லாம் ஏற்று ஒரு சரியான பதில மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு செயற்பாட்டாளர்களும் எதிர்கட்சியினரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. பிஎம் கேர்ஸினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா 2022-2023 அந்த நிதியாண்டுல பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு எவ்வளவு நிதி வந்துச்சு, அதுல என்னென்ன தேவைகளுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணாங்க, மீதி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அந்த தொகையை வெளியிட்டிருக்காங்க. அதுல மார்ச் 31, 2023 அடிப்படையில 6283 கோடி ரூபாய் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல நிதியாக இன்னும் இருக்கு. அதான் டீடைல்ஸ் வெளியிட்டிருக்காங்களே, இதை விட என்ன வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கரெக்ட் தான். ஆனா 2023 வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த விதமான டேட்டாவும் அந்த வெப்சைட்ல இல்லை. காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் என்ன கேட்குறாங்கன்னா, மாதம் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு எவ்வளவு தொகை வந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றதுல அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்படியே அரசாங்கம் அந்த தகவலை வெளியிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா அது அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை வெரிஃபை பண்றது யாரு, அதை சரிபார்க்கிறது யாரு? பிரதமருடைய தேசிய நிவாரண நிதி PMNRF மற்றும் NDF இந்த இரண்டையுமே CAG அதாவது காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. பணத்தை சரியாக தான் செலவு பண்ணியிருக்காங்களா, எந்தெந்த பொருளை என்னென்ன விலைக்கு வாங்கினாங்க, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதுல ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத முழுமையாக புட்டு வச்சிருவாங்க. அந்த ஆடிட்டு இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு மட்டும் நடக்காது. ஏன்னா பிஎம் கேர்ஸுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு கீழே இல்லாத ஒரு நிறுவனத்துல எப்படி போய் CAG-யால ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற கேள்வி. சரி, ரெண்டாவது விஷயம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழையும் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு வராது. அதன் அடிப்படையும் எவ்வளவு தொகை வந்துச்சு, யார் அனுப்புனாங்க, இந்த தொகையை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கவே முடியாது. ஜனவரி 14, 2026 டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு தொடர்பான ஒரு வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு பொதுமக்களுக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க, அது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே அரசு நடத்துறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதுல இருக்கிற தகவலை எல்லாம் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவேசியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு சொல்றாங்க. இதை கேட்டு சமூக செயற்பாட்டாளர்களும் எதிர்கட்சிகளும் ஆச்சரியம் தெரிவிக்கிறாங்க, அதிர்ச்சி தெரிவிக்கிறாங்க. எப்படி நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகள் இருக்கும்போது அதையெல்லாம் புறந்தொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவாகுது அப்படின்னு ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பண்ணி தெளிவாக குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இருக்கிற இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பத்தி பொதுமக்கள்ல நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களுமே எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு பிரதமர் அலுவலகம் சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஒருவேளை பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல இருக்கிற அந்த பணத்தை நல்ல விஷயத்துக்காக நியாயமாக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை மத்திய அரசு வெளிப்படையாக சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.